பெற்றோர்களை சொல்ற நேரத்திலேயே முதல்ல என்ன சொல்றான் தெரியுமா? வகதா ரப்புக அல்லா தஅபுதூஹு அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அல்லாஹ் தஆலா சொல்றான் வகதா ரப்புக், இறைவன் தீர்ப்பளித்திருக்கிறான். விதி, இறைவன் கதா தீர்ப்பளித்திருக்கிறான். இறைவனுடைய தீர்ப்பு அதுதான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, உமது இறைவனுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? அவனை தவிர நீங்கள் வேற யாரை வணங்கக்கூடாது, இபாதத்து செய்யக்கூடாது. உபூதியத், அடிபணிதல், வணங்குதல், தலை சாய்த்தல் எல்லாம் யாருக்கு? அவனுக்கு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யாருக்காவது சலாம் சொன்னீங்கன்னா வலா யன்ஹனி, சாய வேண்டாம்ட்டாங்க. சலாம் அலைக்கும் இவ்வளவுதான். இந்த சலாம் என்னது வானாண்டாங்க ரசூலுல்லாஹ். இப்படி பண்ணிடுறது இன்னைக்கு சில பேர்ட்டைக்கும் வலைக்கும் சலாம் அப்படின்னு ஏன் தலையை பண்ணிச்சிங்க, வாலைக்கும் சலாம் இப்படின்னு சொல்லுங்களேன். சலாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், இறக்கத்துக்கு கருணை, அது வேற. பண்ணிடுறது ஒத்த கீழே உள்ளவரை பணிஞ்சா சலாம் சொல்லணும், சரியா? மேலுள்ளவருக்கு அவர் கீழே பணிஞ்சா என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். அதல்ல, சும்மா அங்க ஒரு ஆள் இருப்பாரு, இங்க இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இங்க பணிகிறது. இந்த பணிவு செய்ய வேண்டாம். அவ்வளவு கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். சுயமரியாதை இஸ்லாம் அந்த இடத்துல வச்சிருக்குது. அதனால இஸ்லாம் என்ன சொல்றது, நீங்க அப்படி என்ன செய்யக்கூடாது? பணியக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது இறைவன் தீர்ப்பளித்திருக்கிறான்.